ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் இந்த ஜீவர்கள் மேல அப்படி ஒரு கிருபை கொண்டுதான் பூமியில ஆச்சாரிய புருஷர்களை அவதரிக்கும்படியா பண்றான். அதுலயும் ராமானுஜர் ஜெகதாச்சாரியன் லோகத்தை திருத்தி பணிகொண்டு கருணையினாலேயே ஜனங்களுக்கு பக்திய அனுபவிக்க கொடுக்க வந்த ஒரு ஆச்சரியமான ஒருத்தர் தான் யதிராஜர் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் பரணம் அப்படின்னு சுவாமி தீர்மானம் பண்ணிட்டார். ஆனாலும் பெருமாளுக்கு ஒரு ஆசை இருந்துதான். என்னடா அப்படின்னா, இந்த ராமானுஜன் வைகுந்தம் பரமபதம் திருப்பார்கடல் அழகா இங்கெல்லாம் இருந்துட்டு, வைகுந்தம் பரமபதம் ரெண்டு ஒண்ணுதான், இங்கெல்லாம் இருந்துன்னு எனக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்றான். அது இல்லாதபடி லக்ஷ்மணனாக வந்து வழியடிமை செய்தேனோ அப்படின்னு சொல்லி ஜோரா அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணான். திரும்பியும் பலராமனா அண்ணனா வந்த பொழுதும் பார்த்து 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 கைங்கரியம் பண்ணான். இவ்வளவு சுகமா அந்த கைங்கரியத்தை அப்படி என்னதான் இருக்கு, எனக்கும் அந்த கைங்கரியத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுது சுவாமிக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம சேஷியாவே இருக்கும். இந்த ஆதிசேஷன்னு சொல்றோம் இல்லையா, பகவான் சேஷி, நாமெல்லாம் சேஷர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேஷித்துவத்திலேருந்து சுவாமித்துவத்திலேருந்து சேஷத்துவம் அப்படின்னா அவனுக்கு அடிமையாக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாக தாசர்களாக இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துதான். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராமனும் லக்ஷ்மணனும் அழகா சுக்ரீவனை பார்க்க போறா. அப்பதான் ரிஷ்யமுக பர்வத்தினோட அடிவாரத்துல ஆஞ்சநேயரை மீட் பண்றா. அப்படி மீட் பண்ற சமயத்துல அழகா லக்ஷ்மணன் சொல்றார், லோகநாதம் புரோபூத்வா சுக்ரீவம் நாதம் இச்சதி அப்படின்றார். இவர் லோகத்துக்கே நாதனாகப்பட்டவர். கைங்கரியம்னா என்ன, தாசியம்னா என்ன, அதாவது ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது அப்படின்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்பொழுது சுக்ரீவனை நாதனாக அடைய திருவுள்ளம் கொண்டுள்ளார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், நம்ம அடுத்த வாழை அதிகாரம் பண்றதும் தெரியும், இல்லாட்டி சில பேர்கிட்ட அடங்கி போகிறதும் நமக்கு பழக்கம் உண்டு. சுவாமிக்கு அடங்கி போகிறதுன்ற ஒரு விஷயமே தெரியாதான். ஏன்னா எல்லாரையும் அதிகாரமே பண்ணிட்டு இருக்காரோன்னு. அப்ப அடங்கி போகிறது எப்படி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா. ராமாயணத்துல சுக்ரீவனுடைய தாசன் மாதிரி இருந்தாராம். ஆனா அவ்வளவு தூரம் அதுக்கு புரிஞ்சுக்க முடியலையா. ஏன்னா சுக்ரீவன் ஃப்ரெண்டுன்ற ஒரு பாவத்துல வேற பார்த்துட்டார். அதனால சுவாமி பார்த்தாராம், இப்ப ஆதிசேஷன் ராமானுஜராக கலியுகத்துல வர்றதுனால அவருக்கு முன்னாடியே கிளம்புறேன்னு கிளம்பினாராம். யாராக வந்தார் அப்படின்னா 1010ஆம் வருஷம் தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல கூரம்ன்ற ஒரு கிராமத்துல பகவான் தானே அவதாரம் பண்ணான். ஸ்ரீவத்ச சின்னர்னு சொல்லும்படியான கூரத்தாழ்வானாக. ஜெய் போலோ கூரத்தாழ்வானுக்கு ஜெய். கூரத்தாழ்வான் ராமானுஜ வைபவத்தினுடைய சாறு அப்படிதான் சொல்லணும். இந்த சாறு இல்லை அப்படின்னா ராமானுஜ வைபவத்துல ருச்சி இல்லை. அவ்வளவு விசேஷம் கூரத்தாழ்வான். அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய மார்பில ஒரு மறு இருந்துதான். ஸ்ரீவத்சம்ன்ற மருன்னு பெருமாளுக்கு உண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மறு அவருடைய திருமார்பில இருந்ததுனால அவருக்கு ஸ்ரீவத்சாங்கர், ஸ்ரீவத்ச சின்ஹர் இப்படிலாம் பேர் உண்டு. தமிழ்ல திருமரு மார்பர் அப்படின்னு பெயர். சரியா 2010 கூரத்தாழ்வானுடைய 1000வது திருநக்ஷத்திரம் முடிஞ்சாச்சு. கூரத்தாழ்வான் பிறந்து 7 வருஷங்கள் கழிச்சு தான் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். அந்த கூரத்தாழ்வான் ஸ்வயம் பகவானுடைய அவதாரம். பகவான் ராமனா வந்தான், ஆதிசேஷன் லக்ஷ்மணனா வந்தார். பகவான் கிருஷ்ணனா வந்தார், ஆதிசேஷன் பலராமனா வந்தார். பகவான் கூரத்தாழ்வானா வந்தார், ஆதிசேஷன் ராமானுஜரா வந்தார். இப்படி 2 பேரும் கூட கூடவே இருந்துண்டு ஜனங்களை உத்தாரணம் பண்றார்கள். கூரத்தாழ்வான். இந்த கூரம்ன்ற ஊர் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து பெங்களூர் போற வழியில மெயின் ரோட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனதுனால அழகாங்க வாசல்ல போர்டே வச்சிருப்பா கூரம்.
சந்நிதி செல்லும் வழி அப்படின்னு எழுதி வச்சிருப்பா. ரொம்ப விசேஷமான ஒரு சந்நிதி. காஞ்சிபுரத்துல இருந்தும் போகலாம், நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல பெங்களூர் போற ஹைவேஸ்லயே போர்டே வச்சிருக்கா. எப்பயாவது சென்னை டு பெங்களூர் போற வழியில கட்டாயம் போய் பாருங்கோ, இல்லாட்டி இதுக்காகவா பிளான் பண்ணி போய் பாருங்கோ. அருமையான ஒரு ஊர். அப்பேற்பட்டவர் கூறத்தாழ்வான், ராமானுஜருக்காகவே வாழ்ந்த ஒரு கூறத்தாழ்வான். அப்படி கூறத்தாழ்வான் ராமானுஜர் வரத்துக்கு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடியே பகவஸ்வரூபமா பூமியில வந்து அவர் வாழ ஆரம்பிச்சுட்டார். அதன் பிறகுதான் 1017ஆம் வருஷம், நேற்று கூட சொல்லியிருந்தேன், அழகா பிங்கள வருஷம் சித்திர மாசம் அழகா சுக்லபக்ஷம் பஞ்சமி திதியில திருவாதிரை நட்சத்திரத்துல வியாழக்கிழமையில மத்தியான நேரத்துல கர்க்கடக லக்னத்துல ஸ்வயம் ஆதிசேஷனே பூமியிலே ராமானுஜராக அவதாரம் பண்ணார். அத்தனை விசேஷம். அந்த குழந்தை பிறந்தெடுத்து அழகா உடனேயே மாமாவுக்கு தகவல் சொல்லி அனுப்புறா பெரிய திருமலை நம்பிகளுக்கு. அந்த பெரிய திருமலை நம்பிகள் தாத்தாச்சாரியார் அழகா வந்தார். 12 நாள் ஆச்சு. குழந்தைகளுக்கு புண்ணியாவச்சனம் பண்ணுவா இல்லையா, அழகா புண்ணியாவச்சனம் பண்ணி இந்த குழந்தைய எடுத்துட்டார். பார்த்தார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்னு. எப்படி லக்ஷ்மணனை பார்த்த உடனேயே ஆச்சரியமா வசிஷ்டர், இவனுக்கு அப்படி ஒரு கைங்கரிய ஸ்ரீ இருக்காளே, லக்ஷ்மியுடைய பூரணமான கடாட்சம் இவனுக்கு இருக்குன்னு சொல்லி லக்ஷ்மணன் எப்படி பேர் வச்சாரோ அந்த லக்ஷ்மணனுடைய பூரணமான குணங்கள், அதற்குரிய லட்சணங்கள் எல்லாம் இந்த குழந்தை கிட்ட பார்த்தார். அப்படியே லக்ஷ்மணனை சொல்லும்படியா இளையாழ்வார் அப்படின்னு ஒரு திருநாமம் வச்சார். இளைய ஆழ்வார். பெருமாளுக்கு கூடவே இருக்கிறதுனால இளையாழ்வார் அப்படின்னு லக்ஷ்மணனை ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல கொண்டாடுவார்கள். அதனால இளைய ஆழ்வார். 12 ஆழ்வார்களுக்கு அப்புறமா இளைய ஆழ்வார் யாருன்னா நம் ராமானுஜர் தான். 12 ஆழ்வார்களுக்கும் சேர்த்து ஒரு ஆழ்வார் நம்முடைய இளைய ஆழ்வார். இளைய ஆழ்வார் அப்பா அம்மா வச்ச பேரு, மாமா வச்ச பேரு, மருமானுக்கு மாமா வச்ச பேரு இளைய ஆழ்வார். ஒரு காலத்துக்கு கட்டதுக்கு அப்புறமா தான் ராமானுஜன் அவருடைய திருநாமம். என்ன அழகான தமிழ் பேர் வச்சிருக்கா பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இளையாழ்வார்னா பிரபந்தத்துல ஊறி கிடக்கிறவாளுக்கு தான் இந்த மாதிரி தமிழ் பெயர்கள் வைக்க ஆசை வரும். வடமொழி வேதம் நன்னா தெரிஞ்சவர் தான் பெரிய திருமலை நம்பிகள், எல்லா பெரியவாளும். ஆனா இன்னைக்கும் பல இடங்கள்ல பார்த்தோம்னா பெருமாள் பெயர் கூட பாகவதா பெயரையும் தமிழ்ல வைக்கிறது அப்படின்றது பல இடங்கள்ல பின்னை அப்படின்லாம் வைப்பா. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இளையாழ்வார் அப்படின்னு திருநாமம் வச்சு ஜோரா தொட்டில்லாம் போட்டு எல்லாரும் வந்து ஆனந்தமா கொண்டாடினார்கள். எப்படி கிருஷ்ணன் பிறந்தவொடனே எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேனும்படியா நிறைய வைதிகர்கள்லாம் வந்து மங்களாசாசனம் எல்லாம் பண்ண, சதமானம் பவதின்னு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண, ஜோரா புண்ணியாக வச்சனம் பண்ணி வச்சார்கள் இளையாழ்வாருக்கு. அழகா 4 மாசம் ஆன உடனே சந்திர தரிசனம், சூரிய தரிசனம். 4 மாசம் வரைக்கும் அந்த பிரசூதி கிரகத்துல இருந்து வெளில அழிச்சுட்டு வரமாட்டா. முதல்ல சந்திர தரிசனம் தான் காட்டுவார்கள். ஏன்னா சந்திரனுடைய வெளிச்சம் அப்பாடான் கண்ணுக்கு எதமா இருக்குமா. குழந்தைய முதல்ல சந்திரனை காட்டுவார்கள், அதுக்கப்புறமா தான் சூரிய தரிசனம் எல்லாம். அப்படி அழகா சந்திர தரிசனம், சூரிய தரிசனம். இன்னைக்கு இந்த ராமானுஜர் பிறந்த இடம் ஸ்ரீபெரும்புதூர் அவ்வளவு அழகா இருக்கு. அங்க உள்ள போனோம்னா அழகா ஒரு ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காரு. பார்த்தா தொட்டில் மாதிரிதான் இருக்கு. அது பார்த்தா வந்து ஒரு ஊஞ்சல் சேவைக்கான ஊஞ்சல் மாதிரியே இல்ல. அடியன் போய் சேவிச்ச பொழுது நிஜமாவே உள்ள ஒரு குஞ்சு குழந்தை படுத்துட்டு மாதிரியே இருந்தது. அந்த ராமானுஜன் குஞ்சு குழந்தை. நம்ம எதிராஜ கையில திருநண்டம் வச்சுட்டு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இது குஞ்சலமா இத்தினூண்டுக்கு நல்ல சுருளான கேசத்தோட நல்ல வெள்ள விளையர்னு சரீரம், நல்ல ஒசரம் ஜாஸ்தி ராமானுஜர். அந்த கொஞ்சம் குழந்தை அவ்வளவு அழகா அப்பா அம்மா வந்து கண்ணில் திருஷ்டி போட்டுலாம் வச்சு தாலாட்டெல்லாம் பாடி அழகா வளர்த்துண்டு வரா. 6 மாசம் ஆகிறது குழந்தைக்கு. ஜோரா அன்னப்பிராசனம், பகவானுடைய கிருபையினால பகவத் பிரசாதத்தையே அன்னப்பிராசனமா கொடுத்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தோட இவன் அன்னம் நன்னா சாப்பிடணும், இந்த அன்னம் இவன் சரீரத்தை நன்னா போஷிக்கணும், இந்த அன்னத்தை கொண்டு இவன் ஆனந்தமா பிரம்மத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அழகா பெரியவாள்ல ஆசீர்வாதம் பண்ண ஜோரா ஒரு அன்னப்பிராசனமும் அந்த குழந்தைக்கு நடந்தது. அன்னப்பிராசனம் நடக்கிறது. அழகா தவளரா பத்தக்கான்னு நடக்கிறா. காலில் சலங்கை எல்லாம் கட்டி விட்டு குடுமி எல்லாம் நன்னா ஜோரா போட்டு விட்டு
கண்ணுக்கு மையெல்லாம் இட்டு விட்டு ஜோராக அரைச்சதங்கை எல்லாம் கட்டி விட்டு ஸ்ரீபெரும்புதூர் போனா எனக்கு அப்படிதான் தோணும். எப்ப போனாலுமே அச்சோ இங்கதானே ராமானுஜர் குழந்தையா உருண்டா, இங்கதானே மண் எடுத்து அப்படி எல்லாரும் விளையாடிட்டு இருக்கார், அப்படிதான் தோணும். நிஜமாவே ஸ்ரீபெரும்புதூர் போனாலே ஒரு பால்ய ராமானுஜன். நமக்கு தெரிஞ்ச ராமானுஜர் யதிராஜர் அதெல்லாம் அடுத்த விஷயம். குட்டி ராமானுஜன் இளையாழ்வார், டே பயலே மமம் சாப்பிடவாடா, அம்மா கூப்பிட்டா தோ வரேன் அப்படின்னு ஓடி வர குஞ்சு குழந்தை. ரொம்ப சூட்டிகை ஜாஸ்தி, நன்னா துரு துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருக்கும், விளையாடிண்டே இருக்கும். ஆனா எல்லா விஷயத்திலையும் கவனம் இருக்கும், எல்லாத்தையும் கவனிச்சு வச்சுப்பான் குழந்தை. பெரியவாள் இடத்துல மரியாதை, கோவில்ல போய் பெருமாளை சேவிக்க போனார் கைகூப்பி நிக்கிற அழகு, அதெல்லாம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாளுக்கும் யதிராஜ நாதவல்லி. தாயாருக்கு ஆரம்பத்துல என்ன பேருன்னு எனக்கு தெரியல இன்னி வரைக்கும். ஆனா யதிராஜநாதவல்லின்னு மட்டும் பேர் அவள் வச்சுருக்கா. யதிராஜனுடைய நாதன் ஆதிகேசவர், அவனுக்கு பிரியமானவள் யதிராஜ நாதவல்லி. அந்த கோவில்ல தூணாலாம் பிடிச்சு பிடிச்சு விளையாடு இந்த குழந்தை, ஒடிஞ்சு ஆடி பாடி விளையாடினதெல்லாம் ஆதிகேசவ பெருமாள் கோவில்ல தான், ஸ்ரீபெரும்புதூர்ல தான். நிஜமாவே அந்த பாக்கியம் எந்த திவ்யதேச பெருமாளுக்கும் கிடைக்கல, ஆதிகேசவனுக்கும் யதிராஜநாதவல்லிக்கும் தான். யாராவது கோஷ்டி எல்லாம் பாடுறோம்னா ஓரத்துல நிக்கிறதும் அந்த குஞ்சு கையில பிரசாதம் வாங்கி சாப்பிடுறதும் அது நிஜமாவே ஒரு அழகுதானே. குஞ்சு ராமானுஜர் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்குன்னா பிரத்யட்சமா பார்த்தவா எவ்வளவு பாக்கியம் பண்ணிருப்பா. நிஜமாவே ஸ்ரீபெரும்புதூர் திவ்ய தேசத்துக்கு சமமான பிரபாவம் உடைய திவ்ய தேசம் தான், சந்தேகமே கிடையாது. அதுலயும் அந்த அனந்த சரஸ், அனந்தனே உண்டாக்கின சரஸ், அதுல அப்பா கையை பிடிச்சிருந்து அம்மா கையை பிடிச்சிட்டு போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு இது தேமேன்னு நடந்து வர அழகும், பெருமாள் கோவில பார்த்தா கைகூப்பிக்கிறதும் அழகா சேவிக்கிற அழகும் பார்த்து பார்த்து அப்பா அம்மா ஆனந்தத்துல அப்படியே திளைக்கிறான். இந்த குழந்தை வளர்ந்துட்டே வர சமயத்துல இவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இன்னொரு ஆள் கூட வேணும் இல்லையா. இவர் எப்ப ஆதிசேஷன் பூமியில இறங்கணும் அப்படின்னு பகவான் உத்தரவு கொடுத்தான், அப்பயே கருடாழ்வார் சுவாமி 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 சுவாமினாராம். உடனே பெருமாள் இப்படி பார்த்தாராம், சரி நீயும் அவனோடைய பூமியில இறங்குன்னுட்டாராம். அவர் உடனே அவ்வளவு அழகா, அதே சில இடங்கள்ல அதே பிங்கள வருஷம்னு காண கிடைக்கிறது, சில இடங்கள்ல குரோதன வருஷம்னு காண கிடைக்கிறது. தை மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல ஜோரா வட்டமணி குளத்துல கமலநயன பட்டருக்கும் பெரிய பிராட்டி, அதாவது பெரிய திருமலை நம்பிகள் இன்னொரு சகோதரி, அவளுக்கு அழகா மதுரமங்கலம் மழலைமங்கலம்னு சொல்ற இடத்துல ஜோரா ஸ்வயம் கருடாழ்வாரே பிறந்தார். இந்த அரசியல்வாதிகள்லாம் அவ பதவி பிரமாணம் எடுத்துக்கான அவள் வேண்டப்பட்டவள்லாம் கூட ஐஷன் வந்து எல்லாரையும் சேர்த்து வந்து ராஜ்யம் ஆளுவா இல்லையா, அந்த மாதிரி பக்தி ராஜ்யத்தை ஆள்றதுக்கு எல்லாரையும் கூட்டிண்டு வந்தார் நம் ராமானுஜர். ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம், கூரத்தாழ்வான் ஸ்வயம் பகவத் அவதாரம். இவர் யாருன்னா நம்முடைய கோவிந்தன். ராமானுஜ சரித்திரத்துல அவ்வளவு அழகா எந்த பக்கத்தை புரட்டினாலும் கோவிந்தன்ற ஒரு அஸ்திவாரம் ஓரத்தை உட்கார்ந்துதான் இருக்கு. கோவிந்தன் ராமானுஜர் கோவிந்தன்னா உருகுவார், கோவிந்தனுக்கு ராமானுஜர்னா ஒரு உருக்கம். அண்ணா தம்பின்றதை விட ஆச்சாரியன் சிஷ்யன், சரியான பெரிய மாப்பிள்ளை சித்தி பிள்ளை, இப்படிதான் ரெண்டு பேருக்குள்ள பந்தம். ரெண்டு பேருக்கும் ஒரே மாமா பெரிய திருமலை நம்பிகள். அந்த குழந்தை பிறந்துட்டான் தை மாசம் புனர்பூச நட்சத்திரம் திங்கட்கிழமை பௌர்ணமி திதியில இந்த குழந்தை அவதாரம் பண்ணா. சில இடங்கள்ல குரோதன வருஷம்னு காண கிடைக்கிறது, அது ரொம்ப பெருசா நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டாம், ஆனால் தெரிஞ்சு வச்சுப்போம். அதுல இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் பாருங்க, இன்னைக்கு மாசி புனர்வசு குலசேகர ஆழ்வார் நட்சத்திரம். ஆனா புனர்வசுன்னா மாசாந்த நட்சத்திரப்படி பார்த்தா இன்னைக்கு எம்பார் கோவிந்தருடைய திரு நட்சத்திரம், மாசாந்திர நட்சத்திரம். அவர் பிறந்த நட்சத்திரம் இன்னைக்கு இல்ல, இதெல்லாம் தான் எதிர்ச்சையா பகவத் சங்கல்பம் அப்படின்றது. அத்தனை விசேஷம், எல்லா நிதியும் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது பாருங்க. ஏன்னா இன்னைக்குதான் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் குபேரனுக்கு நிதி அளந்து கொடுத்த நல்நாள். இன்னைக்கெல்லாம் திருக்கோளூர்ல அவ்வளவு விசேஷமா காலங்காத்தால கொண்டாட்டம் எல்லாம் இருந்து குபேரனுக்கு பெருமாள் நிதி அளந்து கொடுத்த நாள். நமக்கு ஆதிகேசவ பெருமாள் இத்தனை நிதி அளந்து கொடுத்திருக்கார். கூரத்தாழ்வான்ற நிதி, ராமானுஜன்ற நிதி, கோவிந்தன்ற நிதி, இத்தனை நிதியும் சேர்த்து நமக்கு இன்னைக்கு வாய்ச்செடுத்து. இத்தனை நிதியும் எதுக்குறான்னா சனாதனமான ஹிந்து தர்மத்துக்கான நிதி. இன்னைக்குதான் சத்ரபதி சிவாஜியுடைய பிறந்த நாளும். ஆச்சரியமானவன் சத்ரபதி சிவாஜி. அவன் இல்லை அப்படின்னா
இன்னைக்கு ஹிந்து தர்மம்ன்ற ஒரு விஷயம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குமானே தெரியாது. அத்தனை வசதி. வீர சிவாஜியுடைய அவதார நாள் இன்னைக்குதான். எல்லாம் நமக்கு தானா அமையறது பாருங்கோ. அத்தனை சிரேஷ்டம். அப்படி அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு 12 நாள் ஆன கோவிந்தன் அப்படின்னு திருநாமம் வச்சா. நிஜமாவே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லா பிரிவாளும் ஜெபிப்பா. ராமானுஜர் மூச்சுக்கு 300 தடவை கோவிந்தான்னு ஜெபிப்பா. அவ்வளவு அழகா ரெண்டும் நன்னா வளர்ந்துட்டு வரது. இந்த குழந்தை ஜோரா வளர ஆரம்பிச்சாச்சு. ராமானுஜர் இங்க வளர்ந்துட்டு இருக்கான், கோவிந்தன் அங்க வளர்ந்துட்டு இருக்கான். அப்பப்ப இங்கேருந்து அவர் அங்க மரளமங்கலத்துக்கு போவார், அந்த குழந்தையேஷ்ணவா இங்க வருவா. ரெண்டும் கைய கோத்துண்டு ஸ்ரீபெரும்புதூர் வீதிகள்ல நடக்கிற அழகே நன்னா இருக்கும். இது அண்ணா 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 அண்ணான்னு கோவிந்தன் சொல்லும். ஏ கோவிந்தா வாடா கைய பிடிச்சுக்கோடான்னு குட்டி ராமானுஜன் கைய பிடிச்சுண்டு அந்த ஸ்ரீபெரும்பூர் வீதிகள்ல தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என் கோவிந்தன் என்னோட தம்பி அப்படின்னே சொல்லுவான். இப்பதானே கசின் பிரதர்லாம் சொல்றான். அந்த காலத்துல அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? இது குஞ்சு கையை பிடிச்சு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. பிங்கள வருஷம் எடுத்துட்டோம்னா ஒரு 10 மாசம் வித்தியாசம். இந்த காலத்தை 4-5 வயசு இருந்தாலே அண்ணா அக்கான்னு சொல்றது கிடையாது. ஆனா அது ரெண்டும் அண்ணா தம்பி இப்படிதான் சொல்லிட்டு அழகா வீதிகள்ல வளம் வரும். அது அழகா அழைச்சிட்டு போய் கோவிந்தா இங்க வாடா, இவர் தான் யதிராச நாதவள்ளி எப்படி இருக்கா பாத்தியா, இங்க கை கூப்பிக்கோ, இதுதான் அழகா ஆதிகேசவர். இவர் சொல்ல சொல்ல அப்படியாண்ணா 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 அப்படின்னு உருகி உருகி கேட்பான் கோவிந்தன். இப்படி ரெண்டும் கைய கோத்துண்டு ஆனந்தமா அலையிறதுகள் பெருசா எடுத்து அக்ஷராபியாசம் பண்ணணுமே. அந்தந்த காலத்துல அந்த அக்ஷராபியாசம் அதுக்கு முன்னாடியே 3 வயசுல சௌளம்ன்ற குடுமி கல்யாணம். இன்னைக்கு பல பேர் இந்த சடங்கையே மறந்துட்டோம். இது சாஸ்திரப்படி சொல்லியிருக்கு 3 வயசுல பிராமணாளுக்கெல்லாம் குடுமி கல்யாணம். சரியா சொன்னா அந்த காலத்துல எல்லா இந்துக்களுமே குடுமி வச்சுட்டு இருந்தா. குடுமின்றது இந்துக்களுடைய ஒரு அடையாளம். அது பெரிய அக்னி ஸ்வரூபம். நீ குடுமியை பின்னாடியே பார்த்தோம்னா தீ ஜுவால மாதிரிதான் இருக்கும். தீ ஜுவாலை அப்படி தலைகீழ அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் அக்னி ஸ்வரூபமானதுதான் குடுமி. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு சௌளம் குடுமி கல்யாணம் இதுக்கும் பண்றா, கோவிந்தருக்கும் பண்றா. ரெண்டும் குஞ்சு குடுமியை வச்சுண்டு அழகா வீதிகள்ல இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமி ராமானுஜருடைய அந்த உற்சவ மூர்த்தி தானுகந்த திருமேனிய பார்த்தோம்னா பின்னழகுல அந்த குடுமி இருக்குமே அத்தனை ஜோர். காரி சுதன்கள் சூடிய முடியும் கன நர்ச்சிகை முடியும்னு எம்பார் கோவிந்தர் பின்னாடி ஜோரா ராமானுஜரை பத்தி ஒரு தியான ஸ்லோகம் சொல்லும்போது அழகா சொல்ற, காரி சுதன்கள் சூடிய முடியும் கன நர்ச்சிகை முடியும் அப்படின்ற. அந்த மாதிரி குடுமி கல்யாணம் பண்ண அந்த குடுமியில அம்மா பூவெல்லாம் சூட்டி விடுறாள் அழகா. இந்த குடுமிக்கு பூவெல்லாம் சூட்டிண்டு ஜோரா இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி விளையாட அப்படியே இருக்கும் பொழுது அக்ஷராபியாசம் பண்ணக்கூடிய வயசும் வந்துட காஞ்சிபுரத்துல அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ஆதிகேசவ பெருமாள் கோவில் வாசல்லையே பெருமாள் கோவில் வாசல்ல நின்னோம்னா அழகா மண்ணளந்த பெருமாள் கோவில் சன்னதி இருக்கு. இன்னைக்கு அங்கதான் மணவாள மாமுனிகளுடைய சன்னதி இருக்கு. அந்த மண்ணளந்த பெருமாள் கோவில் சந்நிதியில அழகா பெருமாளுடைய சன்னதிக்கு நேர உட்கார்ந்துண்டு அழகா அப்பா மடியில உட்கார வச்சுண்டு நெல்லாம் போட்டு அகாரக விஷ்ணு வாச்சகன்னு சொல்றோம் இல்லையா? ஜோர அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகாரம்ன்ற அந்த ஆன்ற அக்ஷரம் ஸ்வயம் பகவான் விஷ்ணுவை குறிக்கிறது. அப்படி அகாரக விஷ்ணு வாச்சக அதானு எழுதி ஓம்னு சம்ஸ்கிருதத்துல எழுதி தமிழ்ல எழுதி இந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கிறார்கள். குழந்தைய ஆசையா கத்துக்கிறான். லக்ஷ்மணனாக கைங்கரியம் பண்ணவன், பலராமனாக கைங்கரியம் பண்ணவன், பகவான பத்தியே எப்பொழுது நினைச்சுட்டு இருக்கிறவன் ஆன்னு எழுதான். அந்த ஆணி எழுதும்போது கூட பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சுதான் எழுதுறது. ஏன்னு கேட்டா ஆதிசேஷ ஸ்வரூபம் இல்லையா? மண்ணளந்த பெருமாளுக்கு அப்படி ஒரு பாக்கியம். இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த மண்ணளந்த பெருமாள் சந்நிதியில வாசல்ல ஒரு தூண் உண்டு. அந்த கோவில் பெருமாள் சந்நிதிக்கு நேரத்துக்கு ஒரு தூண் உண்டு. அந்த இடத்துல என்னடான்னா யதிராஜ ராமானுஜர் மூர்த்தி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அங்க ஒரு குஞ்சு குழந்தை ராமானுஜர் வச்சிருக்கலாம். நல்லா திரிதண்டம் வச்சுட்டு இருக்கிற ஒரு சன்னியாசி ராமானுஜர் மூர்த்தியை தான் பதிச்சிருக்கா. ஆனா அது பதிச்சதுனாலதான் ராமானுஜருக்கு அக்ஷராபியாசம் நடந்த இடம்னு தெரியறது. ஆனா ஒரு குஞ்சு ராமானுஜன் நாங்க சிற்பமா வச்சிருந்தோம்னா பாக்குறதுக்கு ஜோரா இருந்திருக்கும். அப்படி அந்த குழந்தை அக்ஷராபியாசம் இனிமேல் எங்க ஆன்னு எழுதினாலும் நெல்ல பார்த்தாலும் ஆனந்தமா ராமானுஜர் அக்ஷராபியாசம் நினைச்சுக்கோங்கோ. கூறத்தாழ்வான் ஸ்வயம்
அழகா பகவானுடைய அவதாரம், கோவிந்த ஸ்வயம் கருடாழ்வாருடைய அவதாரம். இப்படி 3 பேரும் பூமியில ஜனங்களை உத்தாரணம் பண்ணத்துக்காக வந்தாச்சு. ஸ்ரீ பெரும்புதூர் ராமானுஜன் குஞ்சு கோவிந்தன் கையை பிடிச்சிருந்து கோலாகலமா நடந்த ஒரு ஸ்தலம். குஞ்சிதமான பாதங்கள்ல ஓடி ஆடி விளையாடின ஸ்ரீ பெரும்புதூர். கேட்கறதுக்கே நல்லா இருக்கணும், பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ராமானுஜா, எனக்கு உங்களுடைய அந்த பால ராமானுஜ ரூபத்தை பார்க்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. உங்களுடைய அந்த பால ரூபம், அது கோமணத்தை கட்டிண்டு அழகா தவழ்ந்தது, காலில் சதங்கிய போட்டுண்டு நடந்தது, இதுதான் என் தம்பி கோவிந்தன் சொன்னது. ஆச்சரியமா அத மம்மம் சாப்பிட்டது, இத்தனையும் பார்க்கணும்னு பிரார்த்திச்சுண்டா நிச்சயமா கிடைக்கும். ராமானுஜான்னா மோட்சமே கிடைக்கும்னா இது கிடைக்காதா? அதனால இந்த ராமானுஜருடைய அன்னப்பிராசனம், ஆச்சரியமான அவருடைய அக்ஷராபியாசம், சௌளம், கூரத்தாழ்வானுடைய ஜனனம், கோவிந்தருடைய ஜனனம், இதெல்லாம் கேட்ட நமக்கு நிச்சயமா இந்த 3 பேருடைய தரிசனம் சத்தியமா கிடைக்கும். ஆதிகேசவ பெருமாளும் யதிராஜ நாதவல்லியும் நமக்கு இதை அனுகிரகம் பண்ணுவார்கள். ஆனந்தமா இதையே ஸ்மரணம் பண்ணின்றுங்கோ, மீதி வைபவம் நாளைக்கு. ஜெய் போலோ ஸ்ரீ கூரத்தாழ்வானுக்கு ஜெய், ஜெய் போலோ சுவாமி ராமானுஜருக்கு ஜெய், போலோ எம்பார் கோவிந்தருக்கு ஜெய், போலோ யதிராஜநாதவல்லிக்கு ஜெய், போலோ ஆதிகேசவ பெருமாளுக்கு ஜெய், போலோ ஸ்ரீ மண்ணளந்த சுவாமிக்கு. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.